ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் டிராமாக்கான செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்ன என்னோட கண்டிஷனை கேட்டு நலம் விசாரிச்ச எல்லா நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். முன்னெடுத்ததுக்கு இப்ப நான் எவ்வளவோ பரவாயில்ல, பட் வாய்ஸ் தான் பழையபடி வரமாட்டுது. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரை ஏதோ முயற்சி பண்ணியிருக்கேன். பட் டெஃபினெட்லி அடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா நல்லபடியா பேசுவேன்னு நம்புறேன். ஓகே, இப்போ நாம இன்னைக்கான செகண்ட் எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல குட்ஸை டெலிவரி பண்றதுக்காக வந்த நம்ம ஹீரோயினை அவளோட தங்கச்சி ஹீரோயினோட அம்மா அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு என்கேஜ் பண்ணி வச்சிருந்த ஃபியான்சேவும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயினை பயங்கரமா டார்ச்சர் பண்றான். பிகாஸ் இவன் ரொம்ப ரொம்ப கெட்ட பையங்கிறதுனால ஹீரோயின் தங்கச்சி கூட சேர்ந்துக்கிட்டு ஹீரோயின் அம்மாவை போட்டு தள்ளினதே இவன் தான். ஸோ ஹீரோயினை ஏமாத்தி அவ சொத்துக்களெல்லாம் ஆட்டைய போடுறதுக்காக தான் இவன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கிற உண்மை தெரிய வந்ததும் ஹீரோயின் மனசு உறைஞ்சு போயிடுறாங்க. ஒன்றும் இல்லாத ஒரு யாசகனா நீ இந்த ஊரில் சுற்றிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா தான் உன் மேலே கருணை காட்டி உனக்கு செலவு பண்ணி படிக்க வச்சாங்க. பட் நீ அவங்களுக்கு உண்மையா இல்லாமல் இப்படியெல்லாம் அவங்களுக்கு எதிராகவே சதி பண்ணி எங்கள் அம்மா உயிரை எடுத்துட்டியேன்னு கேட்டு ஹீரோயின் ஆதங்கப்படுறா. ஆமாம், உண்மைதான். என்னதான் உன்னோட அம்மா என்ன அவங்களோட பையன் மாதிரி பார்த்துக்கிட்டாலும் கடைசியில் எல்லா சொத்துக்களையும் உன் பேரில் தானே எழுதி வச்சாங்க. சரி, நானும் எப்படியாவது உன்னை மேரேஜ் பண்ணி எல்லாத்தையும் ஆட்டையை போடலான்னு பார்த்தேன். பட் அதுக்குள்ளே நீ என்னன்னா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஸோ ஏமாற்றம் அடைஞ்சனா அதுலேருந்து மீள முடியாம தான் உன் தங்கச்சி கூட கூட்டு சேர்ந்து இந்த எல்லா சதி வேலையும் பார்த்தேன். இப்போ என்னோட வெயிட் உனக்கு புரியுதா? இங்க பாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னோட வாழ்க்கை மாதிரி நீ வேற பாதையில போயிட்ட. பட் அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தேவை உன்கிட்ட இந்த பணம் மட்டும்தான். எப்படியும் நீயா அதை என்கிட்ட தரமாட்டேங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த சதி வேலையெல்லாம் பார்த்தேன்னு அவன் ஓப்பனா ஒத்துக்கிறான். இப்படி அடுத்தடுத்து தான் நம்பின எல்லாருமே தன்னை ஏமாத்திருக்காங்கிற உண்மையை தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு தன்னோட தங்கச்சியை அடிக்க போகும்போது ஃபியான்சே பிளாக் பண்ணி, நீ இப்படிலாம் அவசரப்பட்டு ஏதாவது ஏடாகூடமா பண்ணி உன் உயிரை விட்டுறாத, பிகாஸ் உன்னால எங்களுக்கு நிறைய காரியங்கள் ஆக வேண்டியது இருக்குன்னு சொல்லும்போது தான் ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக ஹீரோயினோட அம்மா அவங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது டவுரியா கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய கம்பெனியை ஹீரோயின் பேர்ல எழுதி வச்சிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயினோட மேரேஜ் தான் பல கோளாறுகளுக்கு நடுவில் நடந்துச்சு இல்லையா? ஸோ இன்னும் அந்த ப்ராசஸ் பெண்டிங்ல தான் இருக்கும். அதனால இந்த ஃபியான்சேவும் ஹீரோயினோட தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு, நீ ஒழுங்கா அந்த கம்பெனியை இப்போ எங்க பேர்ல எழுதி வைக்கலனா உனக்கு இல்லீகலா பிறந்த 6 குழந்தைங்களையும் நாங்க கொன்னுடுவோம்னு சொல்லி மிரட்டவும். பிரச்சனை நமக்குள்ள போயிட்டு இருக்கும் போது எதுக்கு நீங்க சம்பந்தமே இல்லாம என்னோட குழந்தைங்களை இழுக்கிறீங்க? தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க. என் குழந்தைங்க உயிரை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்லும்போது, என்னை அடிக்கிறதுக்காக அவசரப்பட்டு எல்லாருக்கு முன்னாலையும் கை ஓங்கினீல, அதுக்காக இப்ப மண்டி போட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்னு தங்கச்சிக்காரி டிமாண்ட் பண்ணவும் குழந்தைங்களை காப்பாற்ற வேற வழி தெரியாத ஹீரோயினுமே மன்னிப்பு கேட்க போறாங்க. பட் கரெக்டா அப்ப ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஆனா இவரு ரொம்ப பெரிய பணக்கார பிசினஸ் மேனுங்கிற உண்மை யாருக்குமே தெரியாததுனால ஹீரோயின் கூட சேர்த்து வச்சு ரொம்ப தப்பா அசிங்கமா பேசுறாங்க. என்னோட அம்மான்னு சொல்லவும் தங்கச்சிக்காரி செம்ம ஷாக் ஆகிடுறா. பட் ஏத்துக்க முடியாத ஃபியான்சே, என்ன என்கிட்டயே பூச்சாண்டி காட்டலான்னு பாக்குறியா? நான் இப்ப நினைச்சா ஒரு பயங்கரமான 3 மாஃபியா பிரதர்ஸை இங்க இறக்கி உன்னை ஒன்னும் இல்லாத செல்லா காசு ஆக்கிடுவேன்னு மிரட்டுறான். என்ன பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளான்னு ஹீரோ கேட்க, இப்ப என்னோட வெயிட் என்னங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லி ஃபியான்சே தன்னோட மொபைல் எடுக்கும்போது இவ்வளோ நேரமா இவன் சொல்லி பயமுறுத்திட்டு இருந்த அந்த 3 மாஃபியா பிரதர்ஸும் ஸ்பாட்டுக்கு வராங்க. இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட கூட பிறந்த தம்பிங்க தான். ஸோ அதிர்ச்சியாகி, நீங்க எப்படா இங்க வந்தீங்கன்னு ஹீரோ கேட்க, நீங்க தானே ஒரு பெரிய ப்ராப்ளம் சீக்கிரமா கிளம்பி வர சொன்னீங்க, அதனாலதான் நான் ஒரு பெரிய ஸ்வாடு, 2வது அண்ணன் AK-47 துப்பாக்கி, அப்புறம் 3rd அண்ணன் ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு வந்திருக்காருன்னு குட்டி தம்பி சொல்றான். இதை பார்த்துட்டு எது இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்களான்னு சொல்லி ஃபியான்சே ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பொண்ணு யாருன்னு ஃபர்ஸ்ட் தம்பி கேட்க, ஹீரோயின் ஏதாவது சொல்லி சமாளிக்கலான்னு முயற்சி பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ விடாம இவங்க தான் என் குழந்தைங்களோட அம்மான்னு சொல்லவும், டே அண்ணா சைலண்டா பிசினஸை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படா இப்படி ஒரு வேலையை பார்த்தேன்னு கேட்டு தம்பிங்கெல்லாம் ஷாக் ஆகிடுறானுங்க. அதெல்லாம் நான் பொறுமையா சொல்றேன். இப்போ என்னோட ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பிரச்சனை, உங்களால மட்டும்தான் இதை சமாளிக்க முடியும். ஸோ சீக்கிரமா ஹேண்டில் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்ல, தம்பிக்காரனுங்க 3 பேரும் மாத்தி ஹீரோயினோட ஃபியான்சேவையும் தங்கச்சியையும் பயங்கரமா பயமுறுத்துறானுங்க. பாவம் பயந்து போயிடுற தங்கச்சிக்காரி வேற வழி இல்லாம சரண்டர் ஆகிடுறா. பட் ஃபியான்சே ஒரு ஆண் மகனாச்சே, ஸோ கெத்தா நிக்க ட்ரை பண்ணும்போது, இதுக்கப்புறம் இவனை எங்களால பேசி திருத்த முடியாது, நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தம்பி ஹீரோயின் கையில ஸ்வால்ட கொடுத்துறவும், ஒரு செகண்ட் கூட யோசிக்காம நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவனோட கையை துண்டா வெட்டிடுறாங்க. கீழே விழுந்துடுது. மிரண்டு போயிடுறவன், இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எந்த வம்புமே வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி அங்கேருந்து ஓடிடுறான். பட் அப்பையும் சாட்டிஸ்ஃபைட் ஆகாத நம்ம ஹீரோயின் தன்னோட தங்கச்சிக்கிட்ட, நீங்க என்னை ஏமாத்தி வாங்கின சொத்துக்கள் மட்டும் இல்லாம
எங்க அம்மா மறைமுகமா எனக்காக வச்சிருந்த சொத்துக்களையுமே ஆட்டைய போட ட்ரை பண்ணிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா உங்களை சும்மா விட முடியாது. அதனால நீயே டைரக்டா நம்ம ஃபேமிலி லாயரை கூப்பிட்டு லீகலா எல்லா சொத்துக்களையும் என் பேர்ல எழுதி வை. இல்ல என்னோட ஃபியான்சேக்காவது நான் ஒரு கையை தான் வெட்டினேன், உனக்கு 2 கை 2 காலை சேர்த்து வெட்டி வீல் சேர்ல உட்கார வச்சிருவேன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுறாங்க. இதை கேட்டு தங்கச்சிக்காரி பயந்தாலோ இல்லையோ ஹீரோவோட தம்பிங்க 3 பேரும் அலண்டு போயிடுறானுங்க. அண்ணா நீ தான் ரொம்ப சாஃப்ட்னு நினைச்சோம், ஆனா உன்னோட ஒய்ஃப் எங்க 3 பேரையும் மீறி பயங்கரமான ரவுடியா இருப்பாங்க போல. ஸோ எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொல்லி ஹீரோக்கே அட்வைஸ் பண்றானுங்க. பட் ஸ்டில் நம்ம ஹீரோவோட மொபைல்ல இருந்து யார் இவங்க 3 பேரையும் காண்டாக்ட் பண்ணி அந்த பார்ட்டிக்கு வர வச்சாங்கிறது தெரியாம எல்லாருமே கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் பையன் ஆக்சுவலா அவன் ஒரு ஹேக்கர் மாதிரி, அவன் ஹீரோயினுக்கே டைரக்டா கால் பண்ணி நான் தான் உங்களை கண்காணிக்கிறதுக்காக உங்கள் மொபைலில் சிப் வச்சுருந்தேன், அது மூலமாக தான் நீங்கள் அந்த பார்ட்டியில் கஷ்டப்படுறீங்கிறது தெரிய வந்ததும் ஹீரோவோட மொபைலை அப்பாவோட மொபைலை ஹேக் பண்ணி அது மூலமாக காண்டாக்ட் பண்ணி தான் அப்பாவோட 3 மாஃபியா பிரதர்ஸையும் காண்டாக்ட் பண்ணி நான் அங்கே வர வச்சு உங்களை காப்பாற்றுனங்கிற உண்மையை சொல்லிடுறான். ஹீரோயினால இதை நம்பவே முடியல. டேய் பொடியா தம்மா துண்டு இருந்துக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணியிருக்கியான்னு கேட்க, ஆமாம்மா பட் எக்காரணத்தை கொண்டும் இந்த உண்மையை நீங்கள் ஹீரோக்கு தெரியப்படுத்திடாதீங்கன்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிக்கிறான். தென் நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, இதுக்கப்புறம் என்னோட பசங்க அந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டில் இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, ஸோ நீ நம்ம பசங்களை கூட்டிட்டு இங்கே வந்துரு, நீ நான் நம்ம 3 பசங்க எல்லாரும் ஒன்னா இந்த வீட்டில் சந்தோஷமா வாழலான்னு சொல்ல ஹீரோயினால இதை ஏத்துக்க முடியல. அப்ப என்னோட குழந்தைன்னு எல்லாரையும் பிரிச்சு பார்க்கலாம், பட் என்னால முடியாதுன்னு ஹீரோயின் சொல்ல கோவப்படுற ஹீரோ பச்சைக்கன்னு பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். கடுப்பாகி ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. காருக்குள்ள பிடிச்சி இழுத்து போட்டு விடாம கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதை நம்ம ஹீரோவோட பாட்டி பார்த்துட்டு, ஆத்தாடி இவங்க போயிட்டு இருக்க ஸ்பீடை பார்த்தா கூடிய சீக்கிரத்துல அடுத்த குழந்தைங்களை பெற்றுருவாங்க போலன்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு உங்க 2 பேரோட மேரேஜை நான் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி குழந்தைங்களை பத்தி வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தலான் இருக்கேன், ஸோ ஒரு பெரிய பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ண போறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு என்ன பதில் பேசுறதுனே தெரியல. பட் ஹீரோ இப்ப மட்டும் நீ பார்ட்டி சொன்னதுக்கு ஒத்துக்கலனா உன்னோட இன்னொரு 3 பசங்களை கடைசி வரை உன்னால பார்க்கவே முடியாது, நான் அவங்கள நாடு கடத்திடுவேன்னு சொல்லி மிரட்டவும் பாவம் இவன்கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் பாட்டி சொன்னதுக்கு ஒத்துக்கிறாங்க. சரிம்மா உன் வீட்டில் 6 குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன், 3 பேர் என் பேரனுக்கு பிறந்தவங்க, இன்னும் 3 பேர் யாருன்னு பாட்டி கேட்க எங்க ஹீரோயின் வேற ஒரு ஹஸ்பண்டுக்கு பிறந்த குழந்தைங்கன்னு சொல்லிடுவாளோங்கிற பயத்துல நம்ம ஹீரோ அதுல ஒரு பையனை ஹீரோயின் தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கா, இன்னும் 2 ட்வின்ஸ் பசங்க ஹீரோயின் ஃப்ரெண்டு குழந்தைங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டதுனால சின்ன வயசுல இருந்தே தான் குழந்தைங்க கூட சேர்த்து ஹீரோயின் அந்த குழந்தைங்களையுமே வளர்த்துட்டு இருக்கான்னு ஹீரோ ஒரு பெரிய பிட்டை போட்டுறவும் பாட்டியுமே இது உண்மை போல நினைச்சுக்கிட்டு, சரி 6 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒரே வீட்டுல அண்ணன் தங்கச்சி மாதிரி தானே வளர்ந்துருக்காங்க, சோ நம்ம சுயநலத்துக்காக 6 குழந்தைங்களையும் பிரிக்க வேண்டாம், பேசாம அந்த குழந்தைங்களையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு, என்னை பொறுத்தவரை நம்ம குழந்தைங்க கிட்ட எந்த பாகுபாடும் பார்க்க கூடாது, சோ அவங்களையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்னோட பேர குழந்தைங்களா நானே பார்த்து வளர்த்துக்கிறேன்னு பாட்டி ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லவும் பரவாயில்ல ஹீரோ தான் ரொம்ப கோளாரா யோசிக்கிறான், மற்றபடி பாட்டி நிஜமாவே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயினுக்கு பாட்டியை ரொம்ப பிடிச்சி போயிடுது. கட் பண்ணா ஹீரோயினோட சிஸ்டர் வாக்கு கொடுத்திருந்தால ஃபேமிலி சொத்து கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே லீகலா திரும்ப எழுதி தரேன்னு சொல்லி அதுக்கான ப்ராசஸுமே சக்சஸ்ஃபுல்லா முடியுது. இதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க காட்ஃபாதர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு. இந்த மனுஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப இப்ப பிசினஸ்குள்ள போறதுனால பெரிய அளவுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நம்ம ஹீரோயின் இதை பத்தி சொல்லி ஹீரோ கிட்ட புலம்பவும், நீ பயப்படாத, கொஞ்ச நாள் என்னோட கம்பெனில வேலை பாரு, அதுல நீ எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி உன்னோட கம்பெனியை பாத்துக்கோன்னு சொல்ல ஹீரோயினுமே இன்டர்ன்ஷிப்காக ஹீரோ கம்பெனிக்கு போறாங்க. அதே நேரம் இன்னொரு பொண்ணுமே ட்ரெயினியா வரா. ஆக்சுவலா அங்க வேலை பார்த்துட்டு இருக்க மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி நம்ம ஈவன் அந்த இன்னொரு பொண்ணு வந்தால அவ பேரு வென்சு, சோ அந்த வென்சு நல்லா அழகா கியூட்டா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறத பார்த்துட்டு மேபி இவ தான் ஹீரோவோட ஃபேவரட் பொண்ணா இருப்பா போலன்னு சொல்லி அங்க வேலை பார்த்துட்டு இருக்க மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வென்சு கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க, ஹீரோயினை பயங்கரமா இக்னோர் பண்றாங்க. அவங்களுமே இதை பெருசா எடுத்துக்காம நம்ம எதுக்காக வந்தோம் வேலையை கத்துக்கிறதுக்காக தான்னு சொல்லி வேலையில மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றா. பட் இந்த வென்சுக்கு இவங்க எல்லாருமே தனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து ஃப்ரெண்ட்லியா பேசுறது ரொம்ப பிடிச்சு போயிடுறதுனால இவங்களை வச்சு ஹீரோவை உஷார் பண்ணணும்னு சொல்லி மற்ற எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ஐஸ் வச்சிடுறா. என்னதான் இவ போடுற பிளான் என்னங்கிறது ஹீரோயினுக்கு புரிஞ்சாலும் பெருசா அதை கன்சிடர் பண்ணிக்காம ஒரு நாள் வேலையில இருந்து கிளம்பும் போது ஹீரோவோட லாயர் பார்த்துட்டு நீங்க என்ன இந்த பக்கம்னு கேட்க என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி சமாளிக்கிறா. ஓகே என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் மேடம் சீக்கிரமா அந்த ரிவர்ஸ் பேப்பர்ல சைனை போட்டு கொடுத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இருந்து எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும், ஈவன் உங்களுக்குமே நிறையவே அலுமணி காசெல்லாம் தருவாருன்னு சொல்றாரு. நம்மளுமே ஓகே பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க.
அடுத்த சீன்ல பார்த்தோம்னா பாட்டி சொன்னாங்கல்ல ஹீரோயினையும் குழந்தைங்களையும் மத்த எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் ஒரு அழகான ட்ரெஸ் போட்டுட்டு வந்து காட்டுனா ஏற்கனவே குடிச்சிட்டு போதையில இருக்கிற நம்ம ஹீரோ இத்தனை வருஷமா இந்த அழகை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சேன்னு கேட்டு ஹீரோயின் கிட்ட அப்படி இப்படி நடந்துக்க முயற்சி பண்றாரு. ஏண்டா எந்த நேரத்துல உனக்கு என்ன பண்ணணுங்கிறதே தெரியாதா, ப்ளீஸ் என்னை விட்டு எழுந்திரின்னு ஹீரோயின் கதறாங்க. ஆனா பயங்கரமா குடிச்சிருக்கிற நம்ம ஹீரோ விடுறதாவே இல்ல. இத்தனை வருஷமா நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் கண்டிப்பா உன்னை விட்டுற மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் கூட ரொம்ப க்ளோஸா ரொமான்ஸ் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணும்போது போதையில மட்டையாகி அப்படியே மயங்கிடுறாரு. அப்போன்னு பார்த்து உள்ள பாட்டிமா உங்களுக்கு இன்னுமா புரியல, அம்மாவும் அப்பாவும் கிஸ் பண்ணி ஹக் பண்ணிட்டு இருக்காங்க போல, அதனாலதான் பிஏ நம்மள இங்கேயே தடுத்து நிறுத்திட்டாரு அப்படிதானே அங்கிள்னு குட்டி பாப்பா கேட்க 2.1K கிட்ஸுங்கிறத நீ நிரூபிச்சிட்ட பாத்தீங்களா, பாப்பா எப்படி கற்பூரம் மாதிரி கப்புன்னு பத்திக்கிட்டான்னு சொல்லி பிஏ சொல்லவும், அப்போ கூடிய சீக்கிரம் எனக்கு 7வது பேர குழந்தை வரப்போகுதுன்னு நான் சந்தோஷப்படலாம் அப்படிதானேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பாட்டி குழந்தைங்களை கூட்டிட்டு ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் அடிச்சு புடிச்சுக்கிட்டு வெளியில வரவும் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா மேடம்னு பிஏ கேட்க ஹீரோயினுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா போயிடுது. தென் அந்த பார்ட்டிக்கு போறாங்க. அங்க அந்த வென்சு பொண்ணுமே இருக்கா. கட் பண்ணா இங்க ஒரு முக்கியமான பிளாஷ்பேக். ஆக்சுவலா இந்த வென்சு பொண்ணோட அப்பாவுமே ஓரளவுக்கு பெரிய பிசினஸ் மேன் தான். எப்படியாவது ஹீரோக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிருப்பாரு. பட் நம்ம ஹீரோ ஃபேமிலி ப்ரெஷர் தாங்க முடியாம யாருன்னே தெரியாத ஹீரோயினை மேரேஜ் பண்ணிருப்பாருல. சோ வென்சுவோட அப்பா போட்டிருந்த எல்லா பிளானும் பங்கமா ஃபெயிலியர் ஆகிருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நம்ம ஹீரோ தன்னோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ண போறாங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. அதனாலதான் கரெக்ட் டைமா பார்த்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பணக்காரங்க யாரையாவது செடியூஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் ஹீரோயின் இங்க வந்திருக்கா போல நினைச்சுக்கிட்டு அவ கூட சேர்ந்து வேலை பார்க்குற மத்த எல்லா ஸ்டாஃப்ஸ் கூடயும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தப்பு தப்பா பேசுறா. ஹீரோயினுமே தன்னால முடிஞ்ச வர ரொம்ப அமைதியா தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர மேனேஜர் ஹீரோயினோட வெயிட் என்னங்கிறது தெரியாம வென்சு கூட சேர்ந்துக்கிட்டு அவங்கள பயங்கரமா கலாய்ச்சு இப்ப உடனே நான் உன்னை இங்க இருந்து துரத்துறேன்னு சொல்லி செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கு கால் பண்ணும்போது ஹீரோயின் வாங்கி பேசிட்டு டைரக்டா ஹீரோக்கு கனெக்ட் பண்ண சொல்லவும், நீ எதுக்காகவும் பயப்படாத, கொஞ்ச நேரத்துல நான் ஆளுங்களை அனுப்பி வச்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுறேன்னு ஹீரோ ரிப்ளை பண்ணிடுறான். பட் இது தெரியாம இந்த வென்சு மேனேஜர் மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை கலாய்ச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு காட்ஃபாதர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தார்ல, அவர் ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் யாரு என்னங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லவும் அவ்வளோதான், மேனேஜருக்கு அள்ளு கிளம்பிடுது. இந்த எபிசோட் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 3rd எபிசோட்ல மீட் பண்றேன். And then it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.